ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன கான்செப்ட் கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு வெப்சைட்டை வந்து நம்ம லான்ச் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம இங்கே யூடியூப்னு பார்க்குறோம். இதே யூடியூப் சேனலை வந்து நீங்கள் வந்து அதாவது யூடியூப் சைட்டை வந்து நீங்கள் ஆட்டோமேஷன் மூலயமா எப்படி லான்ச் பண்ணுறது, லான்ச் பண்ணிவிட்டு இப்படி ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறது, இந்த கான்செப்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நான் நம்புகிறேன் நீங்கள் இன்ஸ்டாலேஷன் ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு. இன்ஸ்டாலேஷன் பண்ணாமல் இந்த வீடியோ தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஏன்னா ஒர்க் அவுட் பண்ண பண்ண மட்டும்தான் உங்களால எல்லாத்தையுமே கத்துக்க முடியும். அதனால நீங்க இன்ஸ்டாலேஷன் வீடியோ பார்த்துட்டு வந்து நீங்க இதை பாருங்க. ஸோ என்கிட்ட பர்சனலாக ஒருத்தவங்க சொன்னாங்க, ஸோ இந்த இன்ஸ்டாலேஷன் வீடியோ வந்து கொஞ்சம் இதாக இருக்கு, நாய்ஸாக இருக்கு. ஸோ அதனால இன்னொரு ஒரு 2 மினிட்ஸ்ல மட்டும் ஒரு இன்ஸ்டாலேஷன் வீடியோ மட்டும் போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால நான் வந்து என்ன பண்றேன், உங்களுக்கு குயிக்கா ஒரு 2 மினிட்ஸ்ல எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிற மாதிரி நான் காமிக்கிறேன். உங்களுக்கு எங்க ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணணுமோ அந்த இடத்துல நீங்க வந்து உங்களோட ப்ராஜெக்ட் நேம் ரெலவெண்ட்டா வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்க என்ன பண்ணுங்க, இதை வந்து உங்க கமாண்ட் ப்ராம்ப்ட்ல அட்ரஸ் பார்ல போயிட்டு சிஎம்டின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோல்டர் வந்து விஷுவல் ஸ்டுடியோல ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆயிடுச்சா? ஸோ நம்மள்ட்ட ஃபோல்டர்ல எதுவுமே கிடையாது. கரெக்டா? நீங்க டெர்மினல் போங்க. நியூ டெர்மினல். பவர் ஷெல்ல இருக்கிறத கமாண்ட் ப்ராம்ப்ட் மாத்திக்கோங்க. மாத்திட்டீங்கன்னா ஸோ உங்கள்ட்ட ஆல்ரெடி நோடு வெர்ஷன்ஸ் இருக்கான்னு பாருங்க. நோடு வெர்ஷன் நம்ம இது நோடு எப்படி டவுன்லோட் பண்ணுறது இதெல்லாம் வந்து அந்த இன்ஸ்டாலேஷன் வீடியோலேயே போட்டிருப்போம். ஸோ அதில் பாருங்கள். இதில் வெறும் நான் பிளேரைட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது மட்டும் தான் நான் காமிக்க போகிறேன். அதில் நோடு வெர்ஷன் எம்பிஎம் வெர்ஷன் போட்டாச்சு. அடுத்தது வந்து பிளேரைட் இன்டு ஒய். இப்போ நம்மள்ட்ட எதுவுமே இல்லை. ஸோ பிளேரைட் இன்டு ஒய் இது போட்டோன்னா நம்மளுக்கு இங்கே பேக்கேஜ் ஆர்ஜேசான் வந்து நம்மளுக்கு இங்கே ஆட் ஆயிரும். ஸோ ஆட் ஆயிடுச்சா? ஸோ அந்த பேக்கேஜ் ஆர்ஜேசானில் என்ன இருக்குன்னா இதில் என்னென்ன இருக்குமோ ப்ராஜெக்ட் டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்துடும். அடுத்தது என்ன பண்ணுறீங்க, npm init playwright latest. ஸோ இதை போடுங்க. npm init playwright at latest. இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும், playwright இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். டைப் ஸ்கிரிப்டா ஜாவா ஸ்கிரிப்டானா நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணுவோம். எஸ் 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 என்ட்ரு கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் இங்கே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆனது பிறகு உங்களுக்கு playwright எல்லாமே இங்கே இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடும். நோட் மாடல்ஸ் வந்துருச்சு, லாக் ஜார்ஜேசான் வந்துருச்சு, அண்ட் டெஸ்ட் ஃபோல்டர் எல்லாமே வந்துருச்சு. பார்த்தீங்களா? இதுக்குள்ள உங்களுக்கு பிளேரைட்டோட நேற்று நம்ம லாஸ்ட்டாக பார்த்த எல்லா ஸ்கிரிப்ட் இதில் இருக்கா? ஸோ அவ்வளோதான். இவ்வளோ தான் பிளேரைட் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது. இன்னைக்கு நம்ம என்ன புதுசாக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி ஆல்ரெடி பை டிஃபால்ட்டாக ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்கான். கரெக்டாக ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்கான். இதை நம்ம நேற்று ரன் பண்ணி பார்த்தோம். இன்னைக்கு நம்மளா எப்படி வந்து ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி அதில் எப்படி நம்மளுக்கு பிடிச்ச வெப்சைட்டை வந்து லான்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது மட்டுமே போதுமானது இன்னைக்கு. ஏன்னா இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஒரே வீடியோவில் நம்ம எல்லாத்தையுமே பார்க்க வேணாம். என் சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு பொறுமையாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி தான் நான் போவேன். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி சொன்னால் தான் புரியும். உங்களுக்கு வேகமாக வேணும் அப்படின்னா அது நான் பண்ண மாட்டேன். நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் பொறுமையாக தான் சொல்லுவேன். அந்த மாதிரியே போவோம். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு கீழே தான் நம்ம எல்லா ஸ்கிரிப்டும் எழுத போகிறோம். கரெக்டாக? டெஸ்ட்டை போயிட்டு அந்த ஃபோல்டரை போயிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள், நியூ ஃபைல்னு கொடுங்க. நீங்கள் என்ன ஒர்க் பண்ண போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபைல் நேம் கொடுங்க. இப்போ நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோம், நேவிகேஷன் பண்ண போகிறோம். கரெக்டாக? நேவிகேஷன் போடலாம், ஓப்பன் நியூ பேஜ்னு போடலாம். அதாவது நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக போட்டுக்கோங்க. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் போடணும். அதாவது ஆட் கார்டு ஒர்க் பண்ணீங்கன்னா ஆட் கார்டு போடணும். போட்டுட்டு டாட் ஸ்பெக் டாட் ஜேஎஸ் இப்படின்னு கொடுக்கணும். ஸோ அவ்வளோதான். இதுதான் ஃபைல் கிரியேட் பண்ணுறது. இப்படி ஃபைல் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் பார்த்தே டைப் பண்ணுங்க. இப்போதான் ஃபர்ஸ்ட் நீங்கள் பழக போறீங்க. தயவு செஞ்சு காப்பி பண்ணாதீங்க. எடுத்து இங்கே போட்டுருங்க. போட்டுட்டு இந்த இடத்துல இந்த அவன் கொடுத்துருக்காங்களா இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டு, அந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் வந்து டைப் பண்ணுங்க. ஸோ இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பை டிஃபால்ட் நீங்கள் எழுதுகிற எல்லா டெஸ்ட் கேஸுக்குமே இதுதான் வரும். ஓகேவா? ஸோ இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா தான் உங்களோட டெஸ்ட்டு வந்து அதாவது உங்களோட டெஸ்ட்டு வந்து ரன்னே ஆகும். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் டைப் பண்ணுங்க. தயவு செஞ்சு நீங்கள் காப்பி பண்ணாதீங்க, டைப் பண்ணுங்க. டைப் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு இது புரியும். ஸோ இது என்னன்னா பிளேரைட் டெஸ்ட்டு, அதாவது இந்த டெஸ்ட் ஃபோல்டருக்குள்ளே இருக்க எல்லா ஃபைலையும் ஆக்சஸ் பண்ணுங்கிறதுக்காக நம்ம இதை போட்டிருக்கோம்.
இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டை டைப் பண்ணுங்க, காப்பி பண்ணாதீங்க. அடுத்தது இங்க இருக்கா நிறைய டெஸ்டா இருக்கா? இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ். ஒரு டெஸ்ட் ஃபைலுக்குள்ள நம்பர் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கலாம். அதாவது இப்போ நீங்க வந்து இதுக்கு ஒரு ஆர்டர் வந்து பிளேஸ் பண்றீங்க. டைரக்ட்டா ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியாது. கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட்டு URL லான்ச் பண்ணணும். அடுத்தது சர்ச் பண்ணணும். அப்புறம் கரெக்ட்டான ப்ராடக்ட் எடுக்கணும். அண்ட் ஆட் டூ கார்ட் பண்ணணும். செக் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உங்களால பிளேஸே பண்ண முடியும். கரெக்ட்டா? அது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு மெத்தட் எழுதலாம். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட்ல வந்து URL லான்ச் பண்ற மாரி எழுதலாம். செகண்ட் மெத்தட்ல வந்து சர்ச் பண்ற மாரி எழுதலாம். தேர்ட் மெத்தட்ல வந்து புதுசா இதே மாரி போட்டு, தேர்ட் மெத்தட்ல போட்டு வெரிஃபை பண்ற மாரி எழுதலாம். ஆட் டூ கார்ட் பண்ற மாரி எழுதலாம். ஸோ இதுதான் வந்து டெஸ்ட் மெத்தட். ஒரு ஃபைலுக்குள்ள நம்பர் ஆஃப் டெஸ்ட் மெத்தட் இருக்கும். டெஸ்ட் மெத்தட்னா மெத்தட்ஸ்க்குள்ள தான் நம்ம கோட் எழுதுவோம். ஓகேவா? அதே மாரி நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்களே உங்களுக்கு ஃபெமிலியர் ஆகுற வரையும் நீங்க வந்து டைப் பண்ணுங்க. டெஸ்ட்ன்னு மெத்தட் ஓப்பன் பண்ணிட்டோம். இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற மாரி எழுதணும். நியூ ஓப்பனிங் a நியூ பேஜ். அதாவது நான் ஓப்பனிங் a நியூ பேஜ்ன்னு போடுறேன். இந்த இடத்துல நீங்க ஆக்சுவலா என்ன ஒர்க் பண்றீங்களோ அந்த ஒர்க்க நீங்க பண்ணணும். அடுத்தது அசிங்க். இது வந்து அசிங்க் கமாண்ட் எதுக்குன்னா இது வெயிட் பண்ணும். அண்ட் இதெல்லாம் நம்ம சின்டாக்ஸ்லாம் வந்து நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு நீங்க சும்மா எழுதி மட்டும் பழகுங்க. இது நீங்க எழுதி பழகுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 4, 5 டைம் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு இதுவே வரும். இல்லன்னா உங்களுக்கு கண்டிப்பா இது வராது. இந்த மாரி ஃபங்ஷன் ஓப்பன் பண்ணி ஸோ இதுதான் வந்து ஒரு டெஸ்ட் மெத்தடோட ஒரு சின்டாக்ஸ். இப்படி நீங்க எழுதிட்டு இதுக்குள்ள தான் உங்களோட என்ன பண்ணணும் கோடெல்லாம் எழுதணும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? வெயிட் பேஜ். இங்க பேஜ் வச்சிருக்கோமா? அந்த பேஜ வந்து நம்ம இங்க குடுக்குறோம். பேஜ குடுத்துட்டு என்ன பண்றோம்? டாட் சிம்பிளா சொல்றோம். கோ டு என்னப்பா இங்க நீ வச்சிருக்கலப்பா பேஜ். கோ டு போப்பா. இங்க போப்பான்னு போட்டுட்டு நம்மளுக்கு எந்த யுஆர்எல் வேணுமோ அந்த யுஆர்எல் நம்ம இங்க குடுக்குறோம். இப்போ நம்மளுக்கு என்ன யுஆர்எல் வேணும்? நம்ம யூடியூப் எடுப்போமா? யூடியூப் எடுத்துட்டு முடிஞ்சுச்சு. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ என்ன பண்ணும்? ஸ்கிரிப்ட் வரும். டெஸ்ட் ஃபோல்டருக்குள்ள பார்க்கும். எக்ஸாம்பிள்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் நியூ பேஜ்ன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம நேத்து எப்படி ரன் பண்ணோம்? npx playwright டெஸ்ட் இப்படின்னு போட்டா என்னாச்சு? உங்களுக்கு வந்து இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்லயே ரன் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட் வந்துச்சு. கரெக்ட்டா? ஆனா நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பக்கத்துல -ui அப்படின்னு ஒரு கமாண்ட் ஆட் பண்றோம். npx playwright ஒரு ஒரு ஸ்பேஸ் 2 ஹைஃபன் ஒரு ui குடுத்துட்டு என்டர் குடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து ஒரு யூஐ ஓப்பன் ஆகும். அதாவது நம்ம லாஸ்ட் டைம் ரன் பண்ணி பார்க்கும்போது ரன் ஆனத நம்ம கண்ணால பார்க்கல. கரெக்ட்டா? இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்ம ரன் ஆனத வந்து கண்ணுல பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்மளுக்கு எக்ஸாம்பிள் ஸ்பெக்ன்னு ஒரு ஃபைல் இருக்கு. அடுத்தது நம்ம கிரியேட் பண்ண ஓப்பன் நியூ பேஜ்ன்னு ஒரு ஃபைல் இருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் ஸ்பெக்ன்னு இருக்கு. ஓப்பன் நியூ ஃபைல்னு இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்? இந்த ஓப்பன் நியூ ஃபைல்ல செலக்ட் பண்ண போறேன். இத நீ இப்போ செலக்ட் பண்ணிட்டு நான் அந்த ஐ ஐகான் ஸ்லிப்ல கிளிக் பண்ணிட்டு சும்மா ரன்னுன்னு குடுத்தேன்னா, என்ன ஆகும்னா, நம்மளுக்கு வந்து இந்த பர்ட்டிகுலர் ஸ்பெக் மட்டும் ரன் ஆகும். பார்த்தீங்களா? ஸோ நேவிகேஷன் இங்க நடக்குது. அத சும்மா கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இங்க வந்து இது எல்லாமே நடக்கும். இது பிஃபோர்னா என்ன? ஆஃப்டர் ஹூக்னா என்னங்கிறதெல்லாம் நம்ம இப்ப நீங்க பாதர் பண்ண தேவையில்ல. இப்போ உங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த உங்களோட இது என்னன்னா, நீங்க வந்து என்ன பண்ணணும்? ஒரு சைட்ட வந்து லான்ச் பண்ணி பார்க்கணும். அவ்வளதான். ஸோ நம்மளுக்கு இங்க சைட் வந்து 2 வாட்டி லான்ச் ஆயிருக்கு. ஏன் 2 வாட்டி லான்ச் ஆயிருக்குங்கன்னா, நம்மளோட கான்ஃபிகரேஷன்ல போய் பார்த்தீங்கன்னா, நான் கான்ஃபிகரேஷன் சொல்லியிருந்தேன்ல. கான்ஃபிகரேஷன் தான் வந்து எல்லாத்தையுமே இது பண்றது. ஸோ இதுல அவங்க 2ன்னு எங்கேயாவது போட்டிருப்பானுங்க. இதோ ரீட்ரைன்னு போட்டிருக்கான் பாருங்க. ஃபெயில் ஆயிருந்தா 2 டைம் மேபி நில்லுங்க. அதெல்லாம் நம்ம இப்போதைக்கு நான் கொண்டு போல. நீங்க வந்து இப்போதைக்கு இத மட்டும் பார்த்தா போதும். ஸோ இன்னொரு சைட்ட லான்ச் பண்ணி பார்ப்போமா? நம்மளோட ஸ்கிரிப்ட்டுக்குள்ள போறோம். நான் காப்பி பண்றேன். ஆனா நீங்க காப்பி பண்ணக்கூடாது. நீங்க வந்து என்ன பண்ணணும்? டைப் பண்ணணும். தயவு செஞ்சு டைப் பண்ணுங்க. நான் காப்பி பண்றேன்னா எனக்கு தெரியும். அதனால நான் காப்பி பண்றேன். ஆனா நீங்க காப்பி பண்ணாதீங்க. நீங்க டைப் பண்ணுங்க. ஸோ இப்போ டிஃபரெண்ட் பேஜ் ஓப்பன் பண்றோம். இங்க யூடியூப் இருக்கு. இங்க வந்து என்ன சைட் ஓப்பன் பண்ணலாம்? நம்மளே ஏதாவது ஒரு சைட் ஓப்பன் பண்ணுவோமா? டெமோ சைட். ஏதாவது ஒரு டெமோ சைட் எடுத்துக்கிட்டு அத வந்து நம்ம இங்க பேஸ்ட் பண்றோம்.
அவ்வளோதான். இப்போ நீங்க இங்க போறீங்க. இப்போ முன்னாடி ஒரு பேஜ் தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்களா? டிஃபரெண்ட் பேஜ்ங்கிற இந்த டெஸ்ட் மெத்தட் வந்துருச்சு. இப்போ முன்னாடி இத கிளிக் பண்ணோம்னா, இது மட்டுமே ரன் ஆச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்க போயிட்டு நின்டு இத ஓவராலா இத கிளிக் பண்ணோம்னா எல்லாமே ரன் ஆகும். அது பார்ப்போமா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு? இது வந்து ஆட்டோமேட்டிக்கா சேவ் குடுத்தனா ரன் ஆகுது. இந்த கான்ஃபிகரேஷன்லாம் எப்படி ஆஃப் பண்றது? எப்படி சேஞ்ச் பண்றது? இதெல்லாமே வந்து நம்ம அதுல போக போக பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம எப்படி டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் யூஆர்எல் வந்து நீங்க லான்ச் பண்ணிருக்கிறீங்க, அத மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ யூடியூப் வந்து உங்களுக்கு லான்ச் ஆயிடுச்சு ஓகேவா? எனக்கு வந்து இங்க ஒய்ஃபை அ ப்ராப்ளம் ஆயிருச்சு. அதனால எனக்கு இங்க நெட் வரல. ஸோ அதனால எனக்கு இப்படி வருது. ஆனா உங்களுக்கு அப்படி வராது. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் இங்க போறேன். இங்க போயிட்டு நான் வந்து என்ன பண்றேன், ரன் குடுக்குறேன். ஸோ இப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஃபைலுமே ரன் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டர்ல ரன் ஆகும். ஓப்பனிங் நியூ பேஜ் ரன் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் டிஃபரெண்ட் பேஜ் வந்து ரன் ஆகும். ஏன்னா இதுதான் பேரண்ட் ஓகேவா? இந்த ஃபைல் தான் பேரண்ட். இந்த ஃபைலுக்குள்ள தான் என் நம்பர் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கு கரெக்ட்டா? நீங்க இண்டிவிஜுவல் மெத்தடும் ரன் பண்ணலாம். இல்ல எல்லா மெத்தடையுமே நீங்க பை ஆர்டர்ல நீங்க இங்க இருந்து ரன் பண்ணலாம். அப்படி இல்ல இது எல்லாமே ரன் பண்ணணும்னா, இங்க ஒரு பட்டன் இருக்கு பார்த்தீங்களா? இத கிளிக் பண்ணீங்கன்னா இது எல்லாமே ரன் ஆகும். புரியுதா? ஸோ இது முடிஞ்சிருச்சு. நான் கிளிக் பண்ணாம விட்டனால அப்படி போயிருச்சு. அடுத்தது இப்ப இது நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இங்க நேவிகேஷன் நடக்குது. இங்க பாருங்க. ஸோ அந்த சைட்லாம் லான்ச் ஆயிடுச்சு. எல்லாமே வந்துருச்சு. ஸோ இந்த மாரி நீங்க என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு சைட்டா வந்து லான்ச் பண்ண பாருங்க. லான்ச் பண்ணி பார்த்துட்டு, எப்படி ஒர்க் ஆகுது? அண்ட் எப்படி ஃபீல் பண்ணீங்க? அது எல்லாத்தையும் பண்ணுங்க. இன்னொன்னு என்னன்னா, ஆ இப்ப லான்ச் பண்ணீங்க. இப்போ வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு பேஜ வந்து லோட் பண்ண ட்ரை பண்றீங்க. ஸோ இப்ப இங்க பேஜ் இருக்கு. அந்த பேஜ இங்க பாஸ் பண்ணிட்டோம். ஒரு பேஜ வந்து லோட் பண்ண ரீலோட் பண்ண பார்க்குறீங்க. அதே சிம்பிளா நம்ம இங்கிலீஷ்ல என்ன பேசுவோமோ அதேதான். பேஜ் டாட் ரீலோட். இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைட்ட லான்ச் பண்ணதுக்கப்புறம் பேஜ வந்து ரீலோட் பண்ணி குடுக்கும். இப்ப சேவ் குடுத்துட்டோமா? சேவ் குடுத்தா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆக ட்ரை பண்ணும். ஸோ பெண்டிங் வந்துருச்சு. ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆக ட்ரை பண்ணும். இப்போ வந்து இது 2 ஃபைலுமே ரன் ஆகும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பை டிஃபால்ட்டா இங்க தானே வச்சிருந்தோம். ஸோ அதனால 2 ஃபைலுமே ரன் ஆகும். ஸோ இன்னைக்கு நீங்க 2 விஷயம் கத்துக்கிட்டீங்க. ஒரு விஷயம் சைட்ட வந்து லான்ச் பண்றீங்க. லான்ச் பண்ணிட்டு அந்த சைட்ட வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்டது கோடிங் மூலியமா 2 எப்படி இந்த யுஐ ஓப்பன் பண்றது அப்படிங்கிறது 3 விஷயம் இன்னைக்கு ஒரு நாள்லயே நீங்க கத்துக்கிட்டீங்க. இது போதுமானது. ஸோ இதுக்கப்புறம் நீங்க போனீங்கன்னா, ஆ போலாம். பட் இருந்தாலும் இப்போதைக்கு வேணாம். நான் எடுத்து வச்சேன் இவ்வளோ கான்செப்ட் சொல்லணும்னு. பட் இருந்தாலும் வேணாம். ஸோ நேவிகேஷன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது. ஸோ நேவிகேஷன் மீனிங் லோடிங் த வெப் பேஜ் ஆர் மூவிங் ஃப்ரம் ஒன் பேஜ் டு அனதர் பேஜ். ஓகேவா? ஸோ அதுதான் நேவிகேஷன். அதுக்கு என்னென்ன மெத்தட் யூஸ் பண்றோம்னா, பேஜ் டாட் கோ டு இந்த மெத்தட் தான் யூஸ் பண்றோம். யூஸ்டு டு ஓப்பன் எ நியூ வெப் பேஜ். இட்ஸ் லோட் a given URL and wait until the page is ready. இந்த URL போகுது அண்ட் வெயிட் பண்ணுது until அந்த பேஜ் லோட் ஆகி முடியிற அளவுக்கு. ஸோ ஓப்பன் a new URL, wait for load page. Used for starting a test or navigation to others. பேஜ் டாட் ரீலோடுனா இஃப் யூஸ்டு டு ரெஃப்ரெஷ் த கரண்ட் பேஜ். ஸோ இது எல்லாமே 2 மார்க் மாதிரி. எக்ஸாம்ல 2 மார்க் எப்படியோ அதே மாதிரி தான் இது. இதெல்லாம் 2 மார்க் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்னு வச்சுக்கோங்களேன். நான் இந்த டாக்குமெண்ட் அப்படியே நான் டெலீட் பண்ணாம என்னென்னலாம் பண்றேனோ அப்படியே நான் வந்து இத அப்படியே மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே வரேன். மேபி லாஸ்ட்ல நான் ஷேர் பண்ண ஈஸியா இருக்கும். ஸோ இது 2மே 2 மார்க். ஆக்சுவலா 3 இருக்கு. 3மே 2 மார்க் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்னு வச்சுக்கோங்களேன். நேவிகேஷன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது. பேஜ் டாட் கோ டு வந்து அதுக்கு யூஸ் ஆகுது. அதோட மெயின் பர்பஸ் என்னன்னா, நியூ URL ஓப்பன் பண்ணுது அண்ட் வெயிட் பண்ணுது அன்டில் அந்த லோட் கம்ப்ளீட் ஆகுற அளவு. பேஜ் டாட் ரீலோட்னா பேஜ வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி தருது. அவ்வளவுதான். ஸோ நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு? ஸோ ரீலோடும் நடந்துருச்சு. முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு ரீலோடும் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ எனக்கு நெட்வொர்க்கிங் இஷ்யூ இங்க பாருங்க. இங்க ரீலோட் ஆயிருக்கா? ஸோ இந்த இடத்துல பாருங்க. உங்களுக்கு ரீலோட் ஆயிட்டு இருக்கு பாருங்க. அவ்வளவுதான். ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ, இதுல உங்களுக்கு டவுட்டே வரக்கூடாது. ஏன்னா இது ரொம்ப சிம்பிள். ரொம்ப சிம்பிள். நம்ம இன்னைக்கு பண்ணதே வந்து 2 லைன் கோடு அண்ட் இந்த மாதிரி டெஸ்ட் யூஐ ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்ட விஷயம் 3. இந்த 3 விஷயத்தையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த யூஐ டெஸ்ட் யூஐ ஓப்பன் ஆகலன்னா எனக்கு பிங் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஸோ
இப்ப நான் சொல்லிக் குடுத்த மாரி தான் நான் உங்களுக்கு என்டையர்டு ஸ்கிரிப்டையுமே சிம்பிளா தான் சொல்லிக் குடுப்பேன். ஸோ நம்ம வந்து ஒவ்வொன்னா ஃபியூச்சர்ல பார்ப்போம். ஓகே கைஸ். பட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டா இருங்க. வில் சீ நெக்ஸ்ட் வீடியோ. பை.